எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள். ஒரு பத்திரிகை செய்தியை பார்த்துட்டே இருக்கேன், படிச்சுட்டே இருக்கேன். அதை விட்டுடுங்க. இப்போ பொதுவாக ஜென்ரலாக சொல்லுவோம். ஆர்டிகல் 14 ஈக்குவல் பிஃபோர் லா, ஆர்டிகல் 21 ரைட் டு லைஃப், ரைட் வாழ்வதற்கான உரிமை, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் இல்லையா? இதெல்லாம் இது ரெண்டு வச்சு தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் இலவச மருத்துவ வசதி, இலவச கல்வி, கழிவறை முதற்கொண்டு வந்துடுச்சு இல்லையா? இலவச கழிவறை. ஸோ இதெல்லாம் ஒரு நாட்டில் கிடைக்கிறது போல் இதெல்லாம் ஃப்ரீயாக கிடைக்கிற மாதிரி நீதியும் இலவசமாக கிடைக்க வேண்டும். அந்த நீதி எப்படி கிடைக்கணும்? மிக எளிதாக கிடைக்க வேண்டும். எப்படி? நீதி மிக எளிதாக கிடைக்க வேண்டும். அந்த நீதி எட்டி பிடிக்கின்ற தூரத்தில் இருக்க வேண்டும். அந்த நீதி எட்டாக்கணையாக இருக்கக்கூடாது. ஏழைக்கு இப்போ சொல்கிறதெல்லாம் ஏழைகளை பற்றி தான் பேசுகிறோம். சாதாரண மக்களை பற்றி தான் பேசுகிறோம். பணம் இருக்கிறவன் 10 லட்சம்னாலும் ஹாஸ்பிட்டலில் பணம் கட்டி ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறான். அதே பணம் இல்லாததுக்காக மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி அவங்களுக்கு இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ் கொண்டு வராங்க. அந்த கார்டை வச்சு அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. சரி, இது வைத்தியத்திற்கு. அதே போல் சட்டத்திற்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா லீகல் எய்டு பார்த்திங்கன்னா சட்ட உதவி இலவசமாக அவர்களுக்கு கிடைக்க வேண்டும். எட்டும் தூரத்தில் இருக்க வேண்டும். மக்களுக்கு எந்த தூரத்தில் இருக்கணும்? எட்டும் தூரத்தில் இருக்க வேண்டும். அப்போ தான் அதுவும் அவர்களுக்கு டைமுக்கு போய் சேர்ந்துச்சுன்னா தான் ஆர்டிகல் 14, அதாவது ஈக்குவல் பிஃபோர் லா, அனைவரும் சட்டத்தின் முன் சமம் இல்லையா? அனைவரும் சட்டத்தின் முன் சமம், ரைட் டு லைஃப், உயிர் வாழ்வதற்கான உரிமை, இவை அனைத்து அரசியலமைப்பு சாசனத்தால் நம்ம இந்தியா இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுக்கும் வழங்கப்பட்டது. சரியா? அதாவது நாய்களுக்கு கூட, மிருகங்களுக்கு கூட நம்ம ப்ளூ கிராஸ்ன்ற ஒரு அமைப்பு வச்சுருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி உத்தரப்பிரதேசில் ஒரு வில்லேஜ், நாகா அப்படின்ற ஒரு வில்லேஜ், அந்த ஹோட்டலில் பார்த்து நாகான்னு ஒரு சின்ன வில்லேஜ், ஒரு சின்ன ஊர், நகரம், ஒரு சின்ன ஒரு டவுனு. அந்த டவுனில் ஒரு லாட்ஜில் அம்மா 4 பொண்ணுங்க, அது 18 வயசு, 19 வயசு, 9 வயசு, 20 வயசு, இந்த மாதிரி ஒரு குடும்பமே கொலை செய்யப்படுகிறது. கொலை செய்யப்பட்டு அவங்க இறந்து போயிட்டு இருக்கிறாங்க. அதில் அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு பையன் 24 வயசு. அந்த பையன் மட்டும் காணோம். அவன் ஒரு வீடியோ பேசுகிறான். என்ன பேசுகிறான்னா, என்னுடைய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்க்ரோச் பண்ணிட்டாங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறாங்க. அதனால் எங்கள் குடும்பத்தாரில் வாழ வழியின்றி நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் 10 நாளாக நடைபாதையில் தான் தோணும். எவ்வளோ அவங்க அம்மா, அவங்களுக்கு 4 பொண்ணுக்கு என்னென்ன வயசு? 20 வயசு, 19 வயசு, 16 வயசு ஒரு பொண்ணு, 9 வயசு ஒரு குழந்தை. இவங்க அத்தனை பேருமே அவர்களின் சம்மதத்தின் பேரிலேயே அப்படின்னு அவங்க வீடியோ வருது. சம்மதத்தின் பேரிலேயே நான் அவங்கள கொண்டுட்டேன்றான், செத்துட்டாங்க. இவன் தன்னுடைய உயிரை மாற்றிக்கிறது. எப்பவுமே தான் சாக வேண்டும் நினச்சா கடைசி நேரத்தில் கூட அவனுடைய மனசு மாறிடும் ஒரு பயத்தின் காரணமாக. அதனால் வீடியோ ஒன்று போட்டுட்டு வெளியே எங்கேயும் எஸ்கேப் ஆகிறான். போலீஸ் அவனை பிடிச்சிடுது. பிடிச்சி வழக்கம்போல் என்ன பண்ணுவீங்க? அம்பில் ஒரு கேஸை போடுவீங்க, அவனை உள்ளே போடுவீங்க. பாவம், அவன் லைஃப்லாம் உள்ளே இருக்கணும். இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது வயிற்றெரிச்சலாக இருக்குது. இதெல்லாம் எங்கே நடக்குது? அரசு இயந்திரங்கள் செய்கின்ற தவறுனால் நடக்கின்றன. ஓப்பனாக போல்டாக சொல்லலாம், வெளிப்படையாக சொல்லலாம், மைக்கு பிடிச்சி சொல்லலாம், நீ டமாராட்சி சொல்லலாம். சட்டத்தின் அனைவரும் சமம்ன்றீங்க, எல்லாருக்கும் ஃப்ரீ லீகல் எய்டு போகணுன்றீங்க, நீதி எட்டி பிடிக்கிற தூரத்தில் இருக்க வேண்டும்ன்றீங்க. நீதி எத்தவனே கட்சிடுமா? மற்ற மிஷினரிஸ், மற்ற இயந்திரங்கள் வேலை செய்யணும். ஒரு வைத்திய வசதி இருக்கணும் அப்படின்னா ஒரு அட்டை, ஒரு மெடிக்கல் அட்டை வச்சுருந்தானா, இன்சூரன்ஸ் கார்டு கொடுத்தானா, அவனுக்கு ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். அங்கே நல்ல ட்ரீட்மெண்ட்டா கெட்ட ட்ரீட்மெண்ட்டா இல்லை, அது தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஆனால் அவனுக்கு ஒரு வைத்தியன்றது ஒன்று கிடைக்குது இல்லை, ஒரு உயர்தர சிகிச்சை என்பது அவனுக்கு அங்கே கிடைக்குது. அதே போல் நீதி பரிபாலனத்தில் உயர்தர லீகல் எய்டு கிடைக்குதா அப்படின்னா அது கேள்விக்குறி தான். நீங்கள் லீகல் எய்டு மாவட்ட அளவில் இருக்குது, வேறு என்ன சொல்லுவீங்க, நீங்கள் தாலுக் லெவலில் லீகல் எய்டு வச்சுருக்கிறீங்க, மாவட்ட அளவில் இருக்குது, மாநில அளவில் இருக்குது, சுப்ரீம் கோர்ட்லேயும் ஃப்ரீ லீகல் எய்டு இருக்குது. ஆனால் இங்கெல்லாம் அதனுடைய தரம் எப்படி இருக்கின்றன? ஒன்று, அந்த தரத்தை முதல்ல ஆய்வு செய்யணும். ஒன்று. ரெண்டாவது வாங்க, அடுத்த கேள்வி, ஓப்பனாக வைக்கிற கேள்வி என்னன்னா, அது எட்டி பிடிக்கின்ற தூரத்தில் இருக்கின்றதா தான். இப்போ இதே மாதிரி எட்டி பிடிக்கின்ற தூரத்தில் ஒரு நிதி பரிபாலனம் எப்படி? அந்த ஃப்ரீ லீகல் எய்டு அவங்ககிட்ட பணம் இல்லைங்க, பிளாட்ஃபார்ம் வந்துட்டான். எத்தனை பேர்னா அவங்க அம்மா, 19 20 வயசு ஒரு தங்கச்சி, அடுத்தது 18 வயசு ஒரு தங்கச்சி, 16 வயசு ஒரு தங்கச்சி, 9 வயசு ஒரு குழந்தை.
இந்த 5 பொம்பளைங்க உயிரை காப்பாற்றல. நம்மெல்லாம் என்ன வக்கீலுக்கு படிச்சுட்டு கோர்ட்டில் போட்டு கேஸ் நடத்துகிறோம், நீதி பரிபாலனத்தை பற்றி பேசுகிறோம், அப்புறம் அரசியலை பற்றி பேசுகிறோம், கட்சி நடத்துகிறோம், அப்புறம் என்ன பேசுகிறோம், நம்ம பணம் சம்பாதியத்தை பற்றி எதை வேணாலும் பற்றி பேசலாம். இதெல்லாம் வந்து ரொம்ப மிக கொடுமையான செயல். இது வந்து கேட்டால் இது வந்து என்ன சொல்லுவாங்க, எக்ஸப்ஷனல் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது அப்படி எடுத்துக்கொள்ள முடியாது. எக்ஸப்ஷனல் கேஸாக இருந்தால் கூட அவனுக்கு சொல்ல தெரியல. அவனுக்கு என்ன சொல்ல தெரியலன்னா, இந்த மாதிரி எங்களை எல்லாரும் அடித்து விரட்டிட்டாங்க, எங்களை இருக்க முடியல, 10 நாள் நாங்கள் பிளாட்ஃபார்ம் வந்தோம்னா அவனுடைய பிரச்சனைக்கு வந்து மிக எளிதாக ஒரு காவல்துறையினரிடமோ அல்லது காவல்துறை மூலமாக ஒரு நீதிமன்றத்திற்கோ அல்லது வந்து ஒரு கலெக்டர் ஆஃபீஸுக்கோ ஒரு மனு கொடுக்குறதோ, ரெவன்யூ ஆஃபீஸருக்கு டியூட்டி இல்லைங்க, ரெவன்யூ ஆஃபீஸர் அதெல்லாம் பார்க்கணும்ல, இவங்களுக்கு தெரியாது. இதை போன்ற விஷயங்கள் தான் நீதின்றது. கோர்ட்டில் மட்டும் போய் ஒரு கேஸை போட்டு கோர்ட்டில் வந்து ஒரு ஆர்டர் கொடுத்து நீங்கள் கண்டெம்ட் போட்டு இபி போட்டு கூட வர்றது கிடையாது. அது மட்டும் கிடையாது. ஒரு காவல்துறையில் போய் ஒரு புகார் கொடுத்தா அவனுக்கு காவல்துறை உதவியின் டைமில் மிக எளிதாக கிடைப்பதும், அதே போல் ஒரு ரெவன்யூ அதிகாரி ஒரு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் மூலம் எடுக்கப்படுகின்ற நடவடிக்கைகள் வந்து மிக எளிதாக 10 பைசா செலவு பண்ணாமல் லஞ்சம் கொடுக்காமல் அவனுக்கு கிடைப்பதும், அதே போல் நீதிமன்றத்தை நாட வேண்டும் என்றால் வக்கீலுக்கு பணம் கொடுத்து தான் அவன் கேஸ் பண்ணணும் கிடையாது. அங்கே ஃப்ரீ லீகல் இல்லை, குவாலிட்டியான அட்வொகேட்ஸ் இருக்கணும். இலவச சட்ட உதவியிலையும் வந்து தரமுள்ள வழக்கறிஞர்கள் இருக்கணும். அதுக்கு ஏதாவது ஸ்கீம்ஸ் போடுங்க. இப்போது இந்த உதவிகள்லாம் அவனுக்கு கிடைச்சிருந்தா அந்த 5 உயிர்கள் பறி போயிருக்குமா அப்படின்னா வந்து நிச்சயம் பறி போயிருக்காது. இதெல்லாம் கிடைக்காம இப்போ கூட போலீஸ் அவனுக்கு விசாரிக்குது, போலீஸ் பிடிக்குது, அவன் கேஸ் போடுறது அவன் சொல்கிறான். இந்த மாதிரிலாம் நடந்து போச்சு சொல்கிறானே தவிர நான் வந்து அவன் போலீஸ்கிட்ட போனதாகவும் சொல்லலை. இவங்க போலீஸ் ஐயா நீ கோர்ட்டுக்கு போய் கேஸ் போட்டு தனியா, இல்லை வந்து கலெக்டர்கிட்ட பெட்டிஷன் கொடுக்கணும் தனியா, இப்போ லோக்கல் இருக்கிற விஓ கிட்ட போகணும் தனியா, இல்லை ஆர்ஐ கிட்ட போகணும் தனியா, தாசில்தார் போய் போகணும் தான், அந்த மாதிரி அதுவும் அவங்களுக்கு சொல்லலை. பாவம் வாழ வழி தெரியாமல் கொலை பண்ணதாக செஞ்சதாக சொல்கிறான். இதை வந்து பத்திரிகையில் பார்க்கும்போது படிக்கும்போது மனசு எவ்வளோ வலிக்கும். இது ஒரு பக்கம் மனசு வந்து ஒரு பக்கம் வலிக்கும். இப்போ இதை படிக்கிற மனிதர்கள் எப்படி நினச்சிருப்பாங்க தெரியுமா? இந்த மனிதர்களுக்கு வந்து மனிதாபிமானமே கிடையாது, மனசாட்சியே கிடையாது. இப்போது ஒவ்வொரு மனிதனும் என்ன நினைப்பான், நாம் எப்படி ஓடணும், ஒருத்தன் மேலே ஏறி மிதிச்சுட்டு போய்கிட்டே இருந்தால் நினைப்பான். மனிதாபிமானம் எங்காவது வளர்வதற்கு இதெல்லாம் வழி வகுக்குமா? வழியே வைக்காது. எது நடந்தாலும் ஒருவன் மீது ஏறி ஒருத்தனை அடித்து போட்டுட்டு சாப்பிட்டு போய் நேரம் ராஜா, நம்ம நல்லா இருக்கணும், நம்ம பொண்டாட்டி பிள்ளை நல்லா இருக்கணும், இதை மட்டும்தான் வந்து ஒவ்வொரு மனிதனும் நினைப்பான். இதெல்லாம் அந்த மாதிரி தான் நடக்குது. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி தோணும் உனக்கு? இதே மாதிரி தான் தோணும். ஸோ அதனால் வந்து இது யார் படித்தாலும் சரி, இதனை படிக்கின்ற மக்கள் வந்து ஒரு விஷயம் நின்று படிக்கும்போது கூட அவங்க வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கலாம், ஒரு விஓவாக இருக்கலாம், இல்லை ஒரு ப்ரைவேட் கம்பெனி எம்ப்ளாயாக இருக்கலாம். உங்கள் கடமைகளை சரியாக செய்யுங்கள். ஒரு அட்வொகேட்டாக இருக்கலாம், இல்லை லீகல் அட்வொகேட்டாக இருக்கலாம், இல்லை டிஃபென்ஸ் அட்வொகேட்டாக இருக்கலாம், ஏன் முகுல் ருத்திக்கு மாதிரி பெரிய பெரிய அட்வொகேட் ஆஃபீஸாக இருக்கலாம். ஆனால் அவங்க எல்லாமே வந்து இதை போன்று கஷ்டப்படுவர்கள் நீதி எட்டி பிடிக்கின்ற தூரத்தில் இருக்கணும். எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஒரு சீனியர் அட்வொகேட் ஆஃபீஸ்க்கு ஏன் பேர் கவுன்சில் சின்னதாக ரூல்ஸ் போட்டு நோட்டிஃபிகேஷன் போடுங்க. எவ்வளோ பேர் அட்வொகேட் ஆஃபீஸ் தானே வருஷத்துக்கு 2 கேஸ் 3 கேஸ் ஃப்ரீயாக பண்ணி தான் ஆகணும். இல்லை ஃப்ரீ லீகலுக்கு வர்ற கேஸை டைவர்ட் பண்ணுங்கள், லிஸ்ட்டை போடுங்க. எல்லாருக்கும் வழக்கறிஞர்கள் எங்கே நீங்கள் கட்டுப்படுத்துறீங்க? பார் கவுன்சில் வச்சு தான் வழக்கறிஞர்களை கட்டுப்படுத்துறீங்க. அப்போது இவர்கள் இந்தந்த வழக்கறிஞர்களை வந்து ஒரு வருஷத்துக்கு இத்தனை கேஸ் வந்து இலவசமாக வந்து பண்ணணும், ஒவ்வொருத்தரும் அவங்க பேரில் வக்காலத்து இருக்கணும்னு சொல்லி போடுங்க, கொண்டு வாங்க. எப்படி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி வச்சு உங்களுக்கு சம்பளம் வந்து போகிறீங்க இல்லையா, அதுமாரி உங்களுக்கு லீகல் இல்லை அவங்க நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க ரெமுனரேஷன் உங்களுக்கு கொடுக்குறோம், அது கம்மியாக அதிகமாக, அது தட் இஸ் டிஃப்ரெண்ட்டு. ஆனால் சமுதாய நலன் அப்படின்னு பார்க்கும்போது வழக்கறிஞர்களுக்கு தான் சமுதாய நலன் மிகுதியாக உள்ளது. அதை போன்று சமுதாய நலன் மிகுதியாக உள்ளும்போது அதில் இருக்கிற ஜூனியர் அட்வொகேட்டும் என்ன சொல்லுவாங்க ஏழ்மை நிலையில் இருக்கிற வழக்கறிஞர் தான் வந்து ஃப்ரீ லீகலில் வந்து சர்வீஸ் கொடுக்கணுமா? ஒரு சீனியர் ஆஃபீஸாக வந்து நீங்கள் ஒவ்வொரு வழக்கறிஞரும் மூத்த வழக்கறிஞர் இணைய வழக்கறிஞரா வருஷத்துக்கு 2 கேஸாவது இருக்கணும் அப்படின்னு அலர்ட் பண்ணுங்க, போட்டு பண்ணுங்க. அவர் அந்த மாதிரி செய்கின்ற பட்சத்தில் அந்த மாதிரி இருந்தால் இது வந்து இன்னும் மக்கள் மத்தியில் போய் சேர மாதிரி பப்ளிசிட்டி போனால் நீதி வந்து எட்டி படிக்கக்கூடிய தூரத்தில் அருகில் இருந்தால் தான் நீதி பரிபாலனம் வந்து ஒரு சிஸ்டமே வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த விஷயத்துலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது அவனுக்கு எதுவுமே கிடைக்கல, அதனால தான் எல்லாரையும் அவன் சாவடிச்சிட்டான். அதோட அவனும் இந்த பரிதாபங்களில் ஆயுள் தண்டனை கிடைத்து சிறையில் தான் இருப்பான். அதனால் இதை பார்க்கின்ற மக்கள், இந்த மாதிரி செய்திகளை வந்து பார்க்கின்ற மக்கள் வந்து என்ன வார்த்தை எனக்கு சொல்கிறதுனே தெரியல எனக்கு. இருந்தாலும் இதை போன்றெல்லாம் நடக்காமல் நீங்கள் யாராவது இது மாதிரி பார்த்தீங்கன்னா வாலண்டரியாக போய் ஹெல்ப் பண்ணலாம், தப்பு இல்லை. இதையெல்லாம் நான் இது மாதிரி நடந்ததால் தான் இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். ஒருத்தவங்க வந்து அடிபட்டு ஆக்சிடென்ட் விபத்துக்குள்ளாகி ரத்தம் போயின்னு இருந்து கீழே கிடக்கிறான், நம்மால் வேடிக்கை தானே பார்க்குறான், இல்லை கண்டுக்காமல் கடந்து போயிடுறான். ஏன்னா இந்த மாதிரி போலீஸ் சொல்ல இதெல்லாம் வரும்னு. அதே போலலாம் இல்லாமல் தைரியமாக முன்னாடி வாங்க, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். அவனும் நம்மளை மாதிரி ஒரு மனுஷன், அவனும் நம்மளை மாதிரி ஒரு உயிர். உங்களால் முடிந்த உதவி, அதாவது உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க. நீங்கள் உதவி செய்யலை கூட உங்கள் கடமை மட்டும் சிறப்பாக செய்யுங்கள்.
இதே போன்ற சம்பவத்தை தடுத்து விட முடியும். நன்றி, வணக்கம்.